Please turn with me the book of Jonah. Jonah chapter 1. எல்லா பைபிளும் அது இருக்கும், புக் இருக்கும். அப்போ அந்த புக் இல்லாமல் வேற என்ன பைபிள் ஓகே. Praise the Lord. Praise the Lord. Hello. Good morning. First 20 minutes, 30 minutes போயிட்டேன். ஓகே. Praise the Lord. Thank you. ஆண்டவரே, இந்த சத்தியம் உங்களோடு பேசட்டும். இது உங்களுடைய சத்தியம் ஆண்டவரே. வெளியே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கண்டிக்கவும் மாட்டாங்க, திருத்தவும் மாட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய வேலை இல்லை. ஆனால் இந்த வேலை ஆண்டவரே, ஊழியக்காரராக உங்களுக்கு கொடுத்த வேலையை செம்மையாக செய்து முடிக்க வேண்டியது, நேர்த்தியாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவரை உதவி செய்யப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி இந்த செய்தி இல்லை எடுக்கல. நான் நினைச்சா நம்ம 7 நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7 நம்பர் வந்துகிட்டே இருக்கும். 7 நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, 7 நாள் நோவா இருந்தார், 7 நாள் 7 திருச்சபைகள், 7 குத்து விளக்கு, இந்த 7 அப்புறம் பார்த்தேன். சரி, 7 வந்துட்டே இருக்கு, ரெப்யூட்டேஷனாக வருது. அதெல்லாம் நம்ம பார்த்த ஆரம்பிக்கும் போது அந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் ரெவலேஷனில் அந்த முதல் அதிகாரத்தில் 7 ஆவிகள், 7 திருச்சபைகள், 7 குத்து விளக்கு மத்தியில், 7 நட்சத்திரங்கள், 7 இதுதான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். அந்த நிமிஷமாக எடுத்தால் அது அனுபவமாக ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த ஹோல் டே டூயிங். அப்போ எங்கேருந்து 7 ஆரம்பிக்கிறதுனாக்கா 6ஆம் ஆரம்பிக்குது, வெளிப்படுத்துலேருந்து வருது. ஐ திங்க் இந்த மோர் டைம் என்ற சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனாக்கா அது நல்லதில்லை. குற்றம் குறுகுறது, குற்றம் மனம் சரியாக செய்யலை. 2வது நிமலோஜியும் சொல்லுவானுங்க. அப்போலாம் தெரியுமா நிமலோஜினாக்கா, ஏன் உங்களுக்கு காரியம் சரியாக நடக்கலை, ஏன் உங்களுக்கு நல்லா இல்லை, ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது பறக்கும் போது ஏன் இந்த மாதிரி நல்லா வியாபாரத்தில் இருந்தீங்க, நல்ல வேலையில் இருந்தீங்க, இப்பயா அவர் சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளை பிறந்த நாள் இப்போ உங்கள் பிள்ளைக்கு என்ன இதெல்லாம் கூட்டி கழிச்சுப்பா. சரி, உங்கள் வீட்டு நம்பர் என்ன, உங்கள் கார்டு நம்பர் என்ன, இருக்கு அந்த மாதிரி இருக்கா, இருக்கு அந்த மாதிரி. அப்போ அது நம்பர் சரியில்லை. நம்பர் மாற்றம் நிமரோலஜி சொல்லுவாங்க. ஜோசி சொல்கிற மாதிரி உங்களோட வருங்காலம் ஏன் நல்லா இல்லை. அப்போ சொல்லுவாங்க உங்கள் கார்டு நம்பர் அவங்க கீழே கார்டு நம்பரை மாற்ற முடியாதுல்ல. ஸோ அதுக்கு பின்னுக்கோ ஒரு சின்ன ஏயோ ஒரு சின்ன லோகோவோ போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அது ஓகே. அப்படி இல்லைங்க, தயவு செய்து அப்படின்னாக்கா ஆண்டவர் கொடுக்குற 7 இந்த நம்பர் 7 என்னமோ இருக்குது. அங்கே நான் பிறந்த 7ஆம் தேதிங்க என்னமோ இருக்கு இல்லைங்க. நான் வேலை செஞ்சேன்னா சாப்பாடுங்க. ஸோ அதுக்காக என்ன சொல்ல வர்றாங்க, நம்பரை போயிடாதீங்க. இன்னொன்று இருக்குது, 12 வரும், 24. இது ஒரு பேட்டர்ன். வேதத்தில் எபிரேயர் பைபிள் ஒரு பேட்டர்ன். அது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எண்ணு. It's not that they are having this 7 and before that is every alphabet is a number. சரியா? சரி, அதை பார்த்தா இது நான் இந்த யோவான் எடுக்கிறேன்னாக்கா நான் அண்ணாவை தியானிப்பேன். அண்ணாவை என்னுடைய டிவோஷனல், இந்த டிவோஷனல் எடுக்கும்போது இது வந்துச்சு. ஸோ இது எப்படி நான் படிப்பேன், ஒவ்வொரு புக்காக படிப்பேன். இப்போ தான் யோவானை படிக்கிறேன் பார்த்துக்கங்களேன். 30 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன். இப்போ யோவான் ஏன்னாக்கா மீண்டுமாக தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது சோமியிருப்பாங்க.
ஓகே, யோவானில் ரொம்ப அழகான ஒரு கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், ஒரு 10-12 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யோனா மாறி போதோ, யோனா கப்பலேறி போனான். ஓகே, சண்டே ஸ்கூலில். சரி, இந்த வருஷத்தை பார்க்கும் பொழுது காமிச்சோம். ரொம்ப பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? யோனா நினைவைக்கு போகிறான். ஏன் போகிறான்? ஆண்டவர் எங்கே போக சொன்னாங்க? எங்கே போக சொன்னாரு? நினைவைக்குமே எங்கே போனான்? ஏன் கட்சிக்கு போகிறான்? கொழுப்பு. அப்போ ஓகே, இப்போ யோனா இடத்துல நம்ம இருக்கிறோம். யோனா சொன்னார், நம்ம போனால் கொழுப்பா சொன்னால் ஒத்துக்குவீங்களா? பாஸ்டர் என்ன ஏசுறாரு? இது என்ன நான் கேட்டுக்கிட்டேன் இது படிக்கும்போது, ஆண்டவர் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் போக மாட்டேன். என் சொந்த விருப்பத்துக்கு இதுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறோம், அது செய்கிறது கொழுப்பா இல்லை? நீங்கள் நேரம் நான் நிர்ணயம் பண்ணிக்கணும். என் கொழுப்புன்னு சொன்னாக்கா என்ன, நீயாட சோறு போட்டு வளர்க்குற என் பிள்ளைய, அது நீயாட என்ன பேசுறது, நீ என்ன சொல்றது, நீங்களே பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? கொழுப்பு. அப்போ வச்சுக்கோமா, நல்லா இருக்கு. நம்ம சிம்பிள் பாஸ்ட் சொன்னாங்க, பிரசங்கம் வளர்க்குறதுக்காக தானே. ஸோ என்ன சொன்னாங்க, யாருக்கு நம்ம யோனா எதுக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, நீங்களும் வேணும், உங்களுக்கு கொலஸ்ட்ராலே இல்லை உடம்புல. ஸோ இந்த யோனா என்ன செஞ்சாரு? டே நீ நினைக்க போனோம், நினைவுக்கு போய் சொல்லு. இவர் எங்கே போனாரு? கஷ்டத்துக்கு. நீ எங்கே போனோம்? ஆண்டு சொன்னாரு, நீ கோலாலம்பூருக்கு போடா. இவன் என்ன செய்யறான்? சிங்கப்பூர் பஸ் எடுத்து போறான். ஏன்னா சிங்கப்பூர். அப்ப யோனா செஞ்சாரு, கச்சேரிக்கு போறாரு. ஏன் கச்சேரிக்கு போறாருனாக்கா, இது நினைவில் உள்ளவர்களும் சாதாரணப்பட்ட ஆளுங்க தெரியுங்களா? நினைவில் உள்ளவங்க சரியாக மண்டபம் பிடிச்சவனுங்க, பெருமை பிடிச்சவனுங்க, பெரிய மதிக்க மாட்டானுங்க மற்றவங்களை. நல்ல வசதி உள்ளவனுங்க, நல்லா இருக்கு, எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கு. ரூம் போது ஐயோ வேலையை வெளியூரை பார்க்க மாட்டானுங்க. ஸோ நினைவு யோனா ஒரு யூரன் அவன் பார்க்குறான். இவருக்கு ஏன் ஆண்டவர் போக சொல்கிறாங்க? அவனுக்கு வேண்டாம், நச்சதி வேண்டாம், சாப்பிட்டோம் அவனுங்க. சம்டைம் வாசலில் போய் ஆண்டு சொல்கிறாரு, டே நீ போய் இப்படி சொல்லு. அவன் சொல்லுவோம், ஆண்டவர் வேண்டாம், இவன் ஜெபம் பண்ணு, அவன் சீக்கிரம் இருக்கான், அவன் வியாதியில் இருக்கான், அவன் முடியாமல் இருக்கிறான். நம்ம கேட்டுட்டு போயிட்டால. எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஊழியக்காரர் இருந்து சில சமயத்தில் கேட்டுட்டு போயிடுவாங்க. கேட்குற எங்கேயாவது இருப்பாங்க, திரு புல் போடணும் பார்த்து வெரி ஃப்ரேங்க். ஓ இவர் பெரிய பக்திமான், பெரிய அப்போ ஆண்டு சொல்றே, இன்னும் நீ ஒன்று கூப்பிட்ட மாதிரியும் நீ அங்கே போயிட்ட மாதிரி சொல்ற சபை உனக்கு சபையா? நம்மளுடைய கடமை கிறிஸ்தவ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னது? முதல்ல சாப்பாடு. யார் கூட போய் பண்றீங்க? அப்போ யார்? ஆண்டவோடு இயேசுவோடு போஜனம் மற்ற கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க கூட சாப்பிடும் பொழுது என்ன சொல்றீங்க? நீங்க we are friends, we are buddies, we are relations, we are each other சொல்லிக்கிறானே. ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. நம்மளுக்கு எத்தனை முறை வாங்கிக்கிறோம்? 7 முடியாது. 7 அவன் கணக்கு பண்ணுவோம். 7 எவ்வளோ 49 முடிஞ்சு நம்ம அப்படிதான் கணக்கு. ஆனால் ஆண்டு சொல்றாரு, யோனா செய்தான் கொழுப்பு. ஓ
டச்சத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க நம்ம டச் பண்ணுவோம் ஆண்டவரை. என்ன டச் பண்ணுவோம்னாக்கா, அப்படி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் ஏதாவது தடுக்கப்படுவார்ல. கப்பல் இருக்கு, பஸ் ரெடியாக இருக்கு, ட்ரெயின் இருக்கு, டிக்கெட் இருக்கு, காசு இருக்கு, பையில் காசு இருக்கு, கவுண்டரில் டிக்கெட் இருக்கு, நான் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கு, நான் போகிறேன், பாய் பாய் டாட்டா, போயிட்டாரு கசி இருக்கு. கப்பல் ஏறி போனா என்ன ஆனிச்சு? அங்கே நிறைய வசனங்கள் இருக்கு. அது ஒரு வருடம் பார்க்கணும், 3 வாரம் 4 வாரம் நிறைய இருக்கு. நான் அதுக்காக உன்னோட காரியம் இருக்கு, இது மட்டும் இருக்கு, பேசுவோம். என்ன ஆனிச்சு? போகும்போது என்ன படிக்கும் அது அந்த 5வது வசனம், 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், 5 6 ஓகே. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கப்பட்ட பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவை என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் என்ன செய்யறாரு ஐயா? இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை இருக்கிறா. கேட்கணும் இருக்கும், அங்க நல்லா படுத்து தூங்குறாரு. கப்பல் கொந்தளிக்குது. என்னென்ன தட்டி புட்டி ஜாமான் தூக்கி எறிங்களா, வெளிப்பேஜ காப்பாற்றணும். அது நிற்கிற மாதிரி தெரியல, ஆண்டவரே நிப்பாட்ட மாதிரி தெரியல. அவன் கடவுள் பெருங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவன் கடவுளை வேண்டான், அவன் தெய்வத்தை வேண்டான். அவன் சாமியை நாங்கள் ஒரு வாட்டி விட்டு சொன்னேன்னு நாங்கள் தீபாவளிக்கு அப்போ தள்ளிட்டாங்க. நாங்கள் கேட்கல. நாங்கள் பார்க்க போகும்போது என்ன சொன்னாங்க, அந்த டிரைவர் கடைசி தூங்குறான். உங்கள் பின்னால் உள்ளவங்களாம் தமிழ்நாடு சொன்னாங்க, ஆண்டவரே தாத்தா அத்தா நான் போடுமே, நான் கடை வெட்டணுமே, உங்களுக்கு வேண்டிக்கிட்டுனேன், ஐயா உங்களுக்கு தெரியலையா, யாருமே காப்பாற்றுங்க ஐயா. அவன் டிரைவர் தூங்கி அவன் எனக்கு தட்டி விட்டு எழுப்பி விட்டானாக்கா பார்க்கலாம். எவரும் எழுப்ப மாட்டான். இவங்க ஆட்டா கூப்பிடுறதுக்கு, சாமி கூப்பிடுறதுக்கு, ஐயா கூப்பிடுறதுக்குங்க. அப்போ நான் போய் அப்படா இருக்கிறோ பகுண்டா அப்போ ஏஞ்சி கோப்பிக்கோ சார். அது போல படிக்குமா. அப்பொழுது மாலுமி இடத்துல வந்து இங்க நல்லா கவனிக்கணும். பேட்டை வச்சிருக்கிறவங்க நல்லா கவனிங்க, காது உள்ளவங்க கேட்க கடவுள். ஓகே ஓகே, என்ன சொல்றாரு? அப்ப மாலுமி கேட்கிறான். இந்த கேள்வி பாருங்க, நீ நித்திரை பண்றது என்னடா? இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிரச்சனையில, நம்ம நாட்டில் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, நீ பாட்டு சாலியா தூங்குற. அப்புறம் சாலியா தூங்குற, ஜனம் இல்லை நம்ம. ஓகே, எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். அப்ப 9:8 கீழே, நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன், என்ன வேலை செய்கிற? 8 அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். யார்கிட்ட கேட்கிறான்? கேப்டன் கேட்கிறாரு. கேப்டன் தெரியாது, கேப்டன் யாராவது கொந்தளிப்பு வருது, இதெல்லாம் அவன் கேப்டன் கப்பல் ஓட்டுறவங்க, அவங்க சூப்பரு. ஆனால் அவனுக்கு தெரியல, இப்போ ஏன் அந்த கொந்தளிப்பு வருது, வரக்கூடாது, இது வெயில் காலமாச்சு, ஏன் காற்றடிக்குது, ஏன் மழை பெய்யுது, ஏன் ஸ்னோ வருது, சொல்லுடா, ஏன் நீ சொல்லு. அவன் என்ன சொல்றான்? உன் தொழில் என்ன வேலை செய்ய நீ? கிறிஸ்தவனே, என்ன வேலை செய்ய நீ? ஓகே, பார்த்து போயிட்டு இருக்கேன், எவ்வளோ பார்த்து போறான்னு வச்சுக்கோமே. கேட்கிறேன், ஏய் உன்னோட வேலை என்ன? ஓகே, அதுக்கு நீ எங்கிருந்து வர? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார். என்ன ஜாதி?
ஜாதி? கிறிஸ்தவனே நீ என்ன ஜாதி? ஆசாரியர் கூட்டம், ராஜரீக கூட்டம், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சாதாரண ஜாதி இல்லை நீ. அப்புறம் அதற்கு அவன், நான் எபிரேயன். யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி. ஓகே. சமுத்திரத்தையும் பூமியையும் யாரு? அவன் கேட்கிறான், என் கடவுள் யார் தெரியுமாடா? நீங்க கடவுள் வளர்ந்துற மாதிரி இல்லை. என் கடவுள் வந்து சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவை. இந்த சமுத்திரம் கொந்தளிக்குதுனாக்க என்னுடைய தேவனோட அனுமதி இல்லாமல் கொந்தளிக்காது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். பிரச்சனை வந்தாக்கா, ஆண்டவரே பரலோகத்தையும் பூமியையும் கடலையும் படைத்தவரே, எல்லா எறும்புகளுக்கும் படை அளக்கிறவரே, தேவாதி தெய்வனே, என்னுடைய தெய்வன் என்று சொல்லி சொல்றான். அது சொல்றாங்க, நீ சொல்றான், எவன் சொல்றான், அவன் நல்லா தெரியுது. ஓகே, அவன் தேவனே நல்லா ஐடென்டிஃபை பண்றான். அப்புறம் அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, அவனுக்கு தெரியுது, உலகத்தானுக்கு தெரியுது, இவன் கர்த்தர் எங்கிருந்து ஓடி போறான். கிறிஸ்துவன் எங்கிருந்து ஓடி போறான்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறதா கிறிஸ்தவனை பொறுப்படுத்த. கிறிஸ்தவனை வேணும். யோனா பார்த்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறவன் யாரு? யோனா சொல்றான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறது. உன்னால உனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லப்பா. உன்னால உன் கூட இருக்கிறவனுக்கு பிரச்சனை, வீட்டில் உனக்கு பிரச்சனை, அவையில் உனக்கு பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, உன்னோட வேலைக்கு ஒழுங்க செஞ்சாக்கா அந்த ஆண்டவர். ஓகே ஓகே, படிங்க. அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். கேட்டான், ஒரு கேள்வி கேட்டான். அப்பா உட்கார்ந்து கேட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ, தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டிய நீ, இப்ப எங்க ஓடிட்டு போயிருக்க? எங்க ஓடி போயிட்டு இருக்க? நீ இதை செய்யற? நீ தேவனுடைய சமூகத்துக்கு போ, உன் தேவனை போய் பாரு, உன் தேவனை ஆராதி, உன்னோட தேவனு ஒரு சமூகத்தில் உட்காரு, உன்னோட சபைக்கு போ, சபையில் உட்கார்ந்துரு, சபையில் போய். அவன் சொல்றான், ஏன்னா சபை விட்டு போறேன், ஏன்னா தேவன் சமூகத்தை ஓடி போறீங்க? ஒழுங்கத்தாங்க. இவன் சொல்றாரு, என்னுடைய தேவன் அல்லாண்டு பேர் என்ன பண்றான்? அல்லாண்டு படைத்தவர் என்னுடைய தேவன். அவன் ஏன்பா தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி போற? ஓகே, படிங்கம்மா. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து ஒன்னும் முடியல, வேலை முடியல. Look at here, believers. கிறிஸ்துவ மகனே, பெரியவுல, சின்னவுல, வாழைப்புல, குட்டி பேல பாரு, உன்னுடைய கர்த்தர் உன்னை அழைத்த அந்த அழைப்பு முடிய வரைக்கும் ஓய மாட்டார், விட்டுட்டு தேட மாட்டார். உனக்கு தெரியும் ஒரு அழைப்பு. நீ மறைக்கலாம், நீ போகலாம், நீ சாக்கு போக்கு சொல்லலாம். He won't let you go. He won't leave you. சரி, படிக்கமா. கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு வரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார்கள். அது 12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள். அல்லேலூயா. அதெல்லாம் ஜாமான் சட்டி புட்டி வேண்டாத தூக்கி போட்டாங்க. இனி தூக்கி போட்டாங்க. கிறிஸ்தவனே நீ வேண்டாதன்னு இல்லை. இங்கதான் ஆண்டவர் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. தூக்கி போடுறான். தூக்கி போடுவோம் என்ன சொல்றாங்க பாருங்க. வெளியுறவுகளுக்கும் மனசாட்சி இருக்கு தெரியுங்களா? என்ன சொல்றாமா? தூக்கி போட சொன்னாங்க. என்ன சொல்றான்? அங்க என்ன சொல்றான்? அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய
கொந்தளிப்பு தெரியுது. உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். அப்ப கிறிஸ்துவ சத்தியத்தை தெரிஞ்சுள்ள தேவனை தெரிந்த மகனே மகளே, இந்த பிரச்சனை எதனால் வருது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவனே சொல்றான், என்னால்தான் பாரு பிரச்சனையே. I am the reason of this problem. I am the reason. So get rid of me. இவர் நினைச்சாரு ஆண்டவருடைய சித்திரம் முடிஞ்சு. நான் அப்படி நினைச்சேன், எங்கள் அம்மா சத்து போய்க்காக்கா ஆண்டவரோட ஆட்சியாரே தலைக்கு முடிஞ்சு, நான் இன்னும் உழுது பார்க்க வேண்டாம். இந்த கேள்வி சாப்பிட யாரே எங்கள் அம்மா சாப்பிட என்ன நினைச்சு பாருங்கம்மா. அவன் என்ன செஞ்சானுங்க, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். முடியல, அவங்கள ட்ரை தி பெஸ்ட் கேனாட். ஓகே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் இருக்கு. கொந்தளித்துக் கொண்டே look at this. நம்முடைய திறமையினால, நம்முடைய வேகத்தினால, நம்முடைய யுக்தினால எவ்வளவு படிச்சிருப்பானுங்க அவனுங்க. கேப்டன் வந்து இந்த இடையில இந்த கம்புலாம் வச்சு இந்த காற்று தசையில் வருது, இந்த கொந்தளிக்குது, சுனாமி இப்படி அடிக்குதுன்னு சொல்லி ரொம்ப படிச்சிருப்பானுங்க. they do the best intelligently, but வேற செய்யல, முடியல. அப்போ என்ன செய்யுது உடனே இங்கே தூக்கி போட்டு கம்பேர் சொல்கிறாங்க, இவன் இஸ் இன்னசென்ட் அந்த இருக்கா 14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத என்னது குற்றமில்லாத ரத்தப்படியை எங்க மேல வைக்காதீங்க. சுமத்தாதேயும். அவனுக்கு தெரியுது பாருங்க. சாதாரண உலகத்துல மனுஷனுக்கு தெரியுது, சாதாரண உண்மையான குற்றப்படி அவன் ஒன்றும் செய்யல, அவன் நீதிமான், அவன் நல்லவன். ஸோ அவனை கொள்வதற்கு வேண்டாம் ஆண்டவன், அவனோட குற்றம் மேலே வரக்கூடாது சொல்றாங்க, தவிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறானுங்க, கடலே கொந்தளிப்பு நிக்கல, அப்படிதானே? அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்க தூக்கி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு You are a problem solver and you are a problem creator. பிரச்சனை உண்டாவதும் முன்னாலே, பிரச்சனை தீர்வதும் முன்னாடி. கிறிஸ்தவனை ஒவ்வொருவரும் நம்மளை நல்லா கேட்டுக்கணும். பிரச்சனை என்னால் வருதான், இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வுனாக்கா ஆண்டவரே ஏன் போட்டாங்க, அமர்ந்துருச்சு. அது பிறகு ஓகே, தேங்க்யூ. Sometimes we think there's a solution. கர்த்தருடைய பிளான் நீங்களும் நான் மாற்ற முடியாது. ஏன்னா இன்னைக்கு யோனா ஆண்டவர் விட்டு தடல, அவங்க சமுத்திரம் கொண்டு போயிட்டானுங்க, தேவனுடைய எஸ்கேப். ஆனால் என்னோட வேலை நீ செஞ்சு முடிக்கலையே. ஒரு மீன் அனுப்பினாரு, முழுங்கினாங்க, முழுக இருக்கிறாரு. அப்புறம் அவர் தேவனை நோய் கூப்பிட்றாரு, யாரே யோனா. ஏன்னா இன்னைக்கு சொல்ல வரேன் பாரு, இது என்ன பாடம் படிச்சுட்டா இந்த டிவோஷன் மெசேஜா. இந்த டிவோஷனை என்ன படிச்சுட்டுனாக்கா, எனக்கு கொடுத்த வேலை முடிய வரைக்கும் என்னுடைய தேவன் விட்டு தர மாட்டேன். ஜீவன் எனக்கு கொடுத்த அழைப்பு, எனக்கு கொடுத்த தாளந்து, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிச்ச வரைக்கும் நான் விட மாட்டேன். ஒப்பு கொடுத்தீங்களா? இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். You make a vow, right? ஒப்பந்தம் பண்ணீங்க தேவனோடு, ஒப்பந்தம் பண்ணீங்க ஆண்டவரே, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாங்க அல்லேலூயா. நீங்கள் எப்படி செஞ்சீங்க எனக்கு தெரியும். நான் செஞ்ச ஒப்பந்தம், எங்கள் அம்மாவை நீங்கள் ரசிச்சிட்டிங்கனாக்கா நான் ஊழியத்துக்கு வரேன். ரசித்தாரு, நல்லா ஆயிட்டாங்க.
நான் ஞானத்தை கொடுத்தேன். யூ நோ ஐ நோ. எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க? சமுத்திரத்தை தூக்கி போட்டு மீன் வயிற்றுக்குள்ள பூந்து கஷ்டப்படுறாருக்க போகிறோமா? நீ போய் ஆண்டவரே எனக்கு குழு ரொம்ப இருக்கு, வேலை போடுது, என்னோட பேசுறீங்க, எனக்கு ஆண்டவரே நன்றி. ஜெபிப்போம், ஜெபித்துக் கொள்வோம்.